செய்தியாளர் நாகராஜ் இணைப்பில் இருக்கிறார். நாகராஜ், வணக்கம். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலின் 520வது ஆணி தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகின்றது. விவரங்களை சொல்லுங்க. கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்தோடு நெல்லையப்பர் கோயில் ஆணித்தேரோட்ட திருவிழா தொடங்கியது. அது சுமார் குறிப்பிட்டு பார்த்தோம்னா தமிழகத்திலே நடைபெறக்கூடிய மிகப்பெரிய திருவிழா. ஏனென்றால் 40 நாட்கள் இந்த திருவிழா நடைபெறும். கடைசி 10 நாட்கள் என்பது கோவிலில் இருந்து நேரடியாக நடைபெறும். அதை சுற்றியுள்ள துணை கோவில்கள் எல்லாம் தொடங்கி மொத்தமாக 40 நாள் நடைபெறக்கூடிய இந்த தேரோட திருவிழா. தேர் பார்த்துக்கிட்டா இருக்கிறது ஆசியாவிலேயே 2வது பெரிய சிவன் கோயில் என்று பெயர் பெற்றது இந்த நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில். அது மட்டும் இல்லாது திருநெல்வேலி பெயர் காரணமே இந்த கோவிலை வைத்துதான் உருவானது. அப்படிப்பட்ட கோவிலில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் மிக சிறப்பாக விழாக்கள் நடைபெறும். ஆனால் குறிப்பாக இந்த ஆணி மாதம் வரக்கூடிய தேரோட்டம் தான் உச்சபட்ச திருவிழா. என்றால் இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த 4 ரத வீதிகளிலும் நிறைந்திருப்பார்கள் இந்த தேரோட்டத்தை காண்பதற்காக. இந்த தேரோட்டத்திற்காக கடந்த 20ஆம் தேதி கொடியேறினால் இன்றுதான், அதாவது 9ஆம் நாளான இன்றுதான் இந்த தேரோட்டம் வந்து நடைபெறும். இந்த மீதமுள்ள தொடங்கிய 8 நாட்களிலும் அம்பாள் சுவாமி வீதி உலா சப்பரம் அபிஷேகம் ஆராதனை தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும் நடந்து கொண்டிருக்கும். இந்த நாளுக்காக தான் காத்திருப்பார்கள் அனைவரும். ஏனென்றால் இந்த நாள் இந்த தேரோட்டத்தன்று 4 ரத வீதிகளும் மக்கள் வெறும் பக்தர்கள் கைகளால் மட்டுமே இந்த வடங்கள் கொண்டு இந்த தேர் என்பது இழுக்கப்பட்டு வரும். ஏனென்றால் இந்த தேரின் எடை என்பது இந்தியாவிலேயே மிகப்பெரிய அதிகமான எடை கொண்டது. ஏன்னா 450 டன் எடை கொண்ட ஒரு தேர். இதனை முழுக்க மக்கள் வடங்கள் பிடித்து கரங்களால் இழுத்து செல்வார்கள். அதுவும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று சேர இழுத்து செல்லப்படுவதால் தேர் அந்த ரத வீதிகள் அசைந்து செல்வது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். அவ்வளவு உயரமான தேர், 85 அடி உயரமான தேர். அந்த தேரின் தட்டுக்கள் அமைத்து அங்கிருந்து வெளியே, அதாவது எந்த சாலையின் முனையிலிருந்து பார்த்தாலும் தேர் நகர்ந்து வருவது தெரியும். அந்த அளவிற்கு அந்த தேரானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர் 520வது வருடமாக இன்னும் பக்தர்களால் கைகளால் கரங்களால் இழுக்கப்பட்டு அந்த ரத வீதிகள் முழுவதும் சுற்றி வருகிறது. முன்னொரு காலத்தில் 10 நாட்கள் 15 நாட்கள் ஆகும். ஆனால் இது தற்பொழுது ஒரு நாளில், தொடங்கிய நாளிலேயே தேரோட்டம் என்பது நிறைவு பெறுகிறது. அப்படி இன்று காலை தொடங்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். அதே போல மாவட்ட ஆட்சியர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் மற்றும் அமைச்சர் மதன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் இணைந்து தொடங்கி இருக்கிறார்கள். பக்தர்கள் தற்போது தேரை இழுத்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த தேரோட்டம் என்பது தொடர்ச்சியாக அப்படி 4 ரத வீதிகள் சுற்றி மீண்டும் தொடங்கிய இடத்திலிருந்து முடிவடையும். அதற்கு மாலை நேரம் ஆகலாம். அது வரைக்கும் இந்த தேரோட்டம் என்பது லட்சக்கணக்கான பக்தர்களின் பார்வைக்கும் நேரடியாக வந்து பார்ப்பதற்கான ஏதுவாக அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நன்றி நாகராஜ், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.